சவுத் ஆப்பிரிக்காரன் நல்லா விளையாடுறான், இந்தியாக்காரன் என்ன பண்றான் பாக்குறதுக்கு வெக்கக்கேடா இருக்குன்னு முன்னாள் தேர்வுக்குழு தலைவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறாரு. இந்திய அணியினுடைய தேர்வு முறை, கம்பீரனுடைய அணுகுமுறை, வீரர்களுடைய பொறுப்பற்ற ஆட்டம் என எல்லாத்தையுமே நார நார கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறாரு. அணி தேர்வுல என்ன குளறுபடி, அக்சார் பட்டேல ஏன் சேர்க்கல, அவருக்கு உடல் தகுதி நல்லா இல்லாமலையா இருக்கு, எல்லா ஃபார்மட்லயும் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அவரையும் ஓரம் கட்டுறீங்க. ஏன்பா நீங்க வேர்ல்டு கப்புக்கு போனோம் தானே விளையாடுறீங்க, அதுவும் இல்லாம WTC ஃபைனல் ஆடணும் தானே எல்லாருமே விளையாடுவீங்க, அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு போட்டியிலும் புது புது வீரர்களை போட்டு விளையாடுறீங்க? இது பாக்குறதுக்கு வின் பண்ணணும்ன்ற முயற்சியில விளையாடுற மாதிரி தெரியல. ஏதோ ராக்கெட் லான்ச் ஆக போது இதுதான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி சோதனை முயற்சியா இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றதால கம்பீர் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் சும்மா பேசணும்லாம் பேசல. நானும் முன்னாடி இந்திய டீமுக்கு கேப்டனா இருந்திருக்கிறேன், தேர்வுக்குழு தலைவராகவும் இருந்திருக்கிறேன். ஒரு அணிக்கு என்ன தேவை? நிலைத்தன்மை. இங்கிலாந்துல ஜெயிக்கும் போது பாராட்டினேன். இங்க என்ன நடக்குது? நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டரா? அவருடைய போலிங்ல ஃபாஸ்டும் இல்ல, ஸ்விங்கும் இல்ல. அவரை போயிட்டு யார் ஆல்ரவுண்டர்னு சொன்னது? அப்படி பார்த்தா நானும் ஒரு ஆல்ரவுண்டர் தான், என்னையும் ஆல்ரவுண்டராவே வச்சுக்கோங்க. ஏதோ ஆஸ்திரேலியாவுல மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு சதம் அடிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அந்த அளவுக்கு பயங்கரமான பேட்ஸ்மேனும் கிடையாது. ஹார்திக் பாண்டியாவுக்கு ஈக்குவலான ஒரு ஆல்ரவுண்டரா இவரை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதை விடுங்க. குல்தீப் யாதவ் இது ரோட் மாதிரி இருக்கு, இது ஒரு பேட்டிங் பிட்ச், இதுல வேற பால் டர்ன் ஆகலன்னு சொன்னாரு. ஹார்மருக்கும் மகாராஜுக்கும் எப்படி டர்ன் ஆச்சு? அவங்களுடைய ஓவர்ல இந்திய பேட்ஸ்மேன்கள் எப்படி ஸ்லிப்ல கேட்ச் கொடுத்துட்டு போனாங்க? கூடவே இந்த பிட்ச்ல வேற ஒண்ணுமே இல்ல, இது பேட்டிங் பிட்ச்னு சொன்னாரு. ஒண்ணுமே இல்லாத பிட்ச்ல யான்சன் வந்துட்டு 7 விக்கெட் எப்படி எடுத்தாரு? ரிஷப் பண்ட் இறங்கி வந்து ஆடி அவுட் ஆகுறாரு. சரிதான், ஏன்னா அவரை கேட்டா இயல்பான ஆட்டம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இயல்பான ஆட்டம் ஆடணும்னா நீங்க கேப்டன் பதவியை வாங்கி இருக்க கூடாது. இங்க கேப்டன் பதவி கையில இருக்கிறதுனால பொறுப்பை உணர்ந்து ஆடி இருக்கணும். நெக்ஸ்ட், எங்க கிட்ட 8 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசுறீங்க. 8 பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு 201க்கு எப்படி ஆல் அவுட் ஆனீங்க? சரி, 2 பவுலராவே வச்சுப்போம். அவங்க அடிச்ச ரன் 12 ரன் கழிச்சா கூட 189 மட்டும் தானே வருது. அந்த பக்கம் பாரு, ஆல்ரவுண்டரான யான்சன், இதோ பிரம்மபுத்திரா நதி, இதோ அசாம் தேயிலை தோட்டம், அங்க போயிட்டு பாலை எடுத்துட்டு வாங்கன்னு பும்ரா சிராஜ் ஓவர்ல பொளந்து எடுத்திருக்கிறாரு. பின்வரிசையில வந்த யான்சனும் முத்துசாமியும் சதம் அடிக்கிறாங்க. சதம் அடிக்கிற அளவுக்கு இந்திய வீரர்கள் போட்டிருக்காங்களே, அதை நினைச்சா வெக்கக்கேடா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் வைத்த விமர்சனங்கள் அத்தனையும் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.